நாடு முழுவதும் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலும் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 3 வரை உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் அதன் எதிரொலியாக நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் தாக்கமாக புதுச்சேரியிலும் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. அதற்கு புதுச்சேரியில் இன்று முதல் புதிய விலை அமலுக்கு வந்துள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய விலை பட்டியலின்படி நேற்று லிட்டருக்கு ரூபாய் 96.26 விற்பனைக்கு செய்யப்பட்ட பெட்ரோல் இன்று ரூபாய் 2.99 உயர்த்தப்பட்டு ரூபாய் 99.25 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் நேற்று ரூபாய் 86.47 விற்பனை செய்யப்பட்ட டீசல் ரூபாய் 2.92 உயர்த்தப்பட்டு இன்று ரூபாய் 89.39 விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் வெளியிட்டுள்ள விலை மாற்றத்திலும் பெட்ரோல் ரூபாய் 3 உயர்ந்து ரூபாய் 99.26க்கும் டீசல் ரூபாய் 2.92 உயர்ந்து ரூபாய் 89.39க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் வணிகர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்து செலவும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அடுத்தடுத்த நாட்களில் விலைவாசி உயர்வு ஏற்படுமோ என்ற அச்சமும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் வரும் 18ஆம் தேதி புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக அதிமுக செயலாளர் அன்பழகன் பதவியேற்றுக் கொண்டார். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காகவே தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்படுவது வழக்கம். அதன்படி வரும் 18ஆம் தேதி கூடவுள்ள புதிய சட்டப்பேரவை கூட்டத்தில் அனைத்து புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். அதன் பின்னர் நிரந்தர சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக முக்கிய பங்காற்றினர். மொத்தம் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மீண்டும் அமைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றார். அவருடன் நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். ஆனால் அமைச்சரவை முழுமையாக இன்னும் அமைக்கப்படவில்லை. மீதமுள்ள 3 அமைச்சரவை பதவிகளை பெறுவதற்காக பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையே கடும் போட்டி நிலவி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அமைச்சரவை அமைப்பில் பிராந்திய சமநிலை, சமூக பிரதிநிதித்துவம் மற்றும் கூட்டணி அரசியல் ஆகியவை முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. இந்நிலையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு மற்றும் சட்டப்பேரவை நடைமுறைகளை சீராக நடத்தும் பொறுப்பில் தற்காலிக சபாநாயகர் முக்கிய இடத்தை பெறுகிறார். பொதுவாக நீண்டகால சட்டமன்ற அனுபவம் கொண்ட உறுப்பினர்களே இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படுவர். இந்த வகையில் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனுபவத்தின் அடிப்படையில் அன்பழகன் பெயர் பரிந்துரை செய்து துணைநிலை ஆளுநருக்கு கோப்பு அனுப்பப்பட்ட நிலையில் அவர் ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அறையில் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் பதவியேற்றுக் கொண்டார். மேலும் இந்த சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள ரங்கசாமி சட்டப்படி ஒரு தகுதியை மட்டும் வைத்திருக்க முடியும் என்பதால் தட்டாஞ்சாவடி தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவர் எந்த தொகுதியை தொடரப்போகிறார் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் ஆர்வம் நிலவி வருகிறது. வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை கூட்டம் புதிய அரசின் அரசியல் திசையையும் அமைச்சரவை விரிவாக்கத்தையும் சபாநாயகர் தேர்வையும் தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் இன்று காலை முதலே வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் தற்போது பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நகரின் பல்வேறு சாலைகளில் வெள்ளநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் காலை நேரம் முதலே இருள் சூழ்ந்த வானிலை நிலவியது. பின்னர் மதியத்திற்கு பிறகு திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நகர பகுதிகளிலான இந்திரா காந்தி சிக்னல், நேரு வீதி, முத்தியால்பேட்டை, கடற்கரை சாலை,
உப்பளம், முதலியார்பேட்டை, ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தீவிரமாக பெய்தது. அதேபோல் கிராமப்புறங்களான பத்துக்கண்ணு, திருக்கனூர், மதகடிப்பட்டு, கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த கனமழையால் நகரின் பெரும்பாலான முக்கிய சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு நீர் தேங்கியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சில இடங்களில் வாகனங்கள் பழுதடைந்து சாலையிலேயே நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு சென்று கொண்டிருந்த பொதுமக்களும் மழையால் பெரிதும் சிரமம் அடைந்தனர். திடீர் மழையால் பலர் கடைகள் மற்றும் பேருந்து நிறுத்தங்களில் தஞ்சம் அடைந்தனர். மேலும் கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மழை தொடர்ந்து நீடித்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மாநகராட்சி ஊழியர்கள் மழைநீர் வடிகால் பகுதிகளை சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து தொகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறி சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையால் புதுச்சேரி நகரின் பல தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளப்பெருக்கு போன்ற நிலை ஏற்பட்டது. குறிப்பாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த தகவலை அறிந்ததும் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஆகியோர் உடனடியாக மழையை பொருட்படுத்தாமல் பாதிப்பு பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அவர்கள் லாஸ்பேட்டை மெயின் ரோட், பெத்திசெட்டிப்பேட்டை, ஜீவானந்தபுரம், மடுவுப்பேட்டை, சேத்திலால் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் அப்பகுதிகளில் தேங்கியிருந்த மழைநீர் நிலை, சாக்கடை மற்றும் வாய்க்கால் அமைப்புகள் உள்ளிட்டவற்றை நேரில் பார்வையிட்டனர். அப்போது அப்பகுதி மக்கள் கடந்த 4 ஆண்டுகளாக வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் வெளியேற முடியாமல் வீடுகளுக்குள் புகுந்துள்ளது என வேதனை தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்றவும், வாய்க்கால்களை சீரமைத்து பொதுமக்களின் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணவும் வலியுறுத்தினார். மேலும் தொகுதி முழுவதும் சுற்றி பார்த்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் விரைவாக தீர்வு காணப்படும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் உடனடியாக வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். கொட்டும் கனமழையிலும் நேரில் களமிறங்கி பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்துவின் இந்த செயல் லாஸ்பேட்டை தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 4வது முறையாக அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஏனாமிற்கு திரும்பிய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு மேலதாளத்துடன் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பகுதியை சேர்ந்தவர் மல்லாடி கிருஷ்ணராவ். இவர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். தற்போது அமைய உள்ள ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் கடந்த 13ஆம் தேதி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவி ஏற்றுக்கொண்டு சொந்த பிராந்தியமான ஏனாமிற்கு திரும்பிய அவர் ஹைதராபாத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இன்று காலை ஹெலிகாப்டர் மூலம் ஏனாம் ராஜீவ் ஆற்றங்கரை NEC ஜெட்டி பகுதியில் அமைக்கப்பட்ட ஹெலிபேட்டிற்கு வந்தடைந்தார். வான் வழியாக வந்த அவருக்கு தரை வழியாகவும் படகுகள் மூலம் கடல் வழியாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக வந்த அவருக்கு தொகுதி மக்கள் ராட்சத கிரேன் மூலம் 25 அடி உயர மாலை அணிவித்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் கொட்டும் மழையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். இன்று காலை முதல் பெய்த திடீர் மழை காரணமாக உப்பனாறு வாய்க்காலில் மழைநீர் சுலபமாக செல்ல முடியாமல் ஆங்காங்கே தடைபட்டு உள்ளதால் தொகுதிக்குட்பட்ட தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழும் நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு கனமழையிலும் ஆய்வு மேற்கொண்டார். உப்பனார் வாய்க்காலில் மழைநீர் வடிகாலில் சரியான வாட்டங்கள் இல்லாததால் பணிகள் நடைபெறுவதால் ஆங்காங்கே தடைப்பட்டு உள்ளதை அறிந்து இந்த வாய்க்கால் பணி பற்றி துணைநிலை ஆளுநரிடம் முதல்வரிடம் எடுத்து கூறி இதற்கான மாற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
புதுவை அரசு சுகாதாரத்துறையின் தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட அலுவலகம் சார்பில் தேசிய டெங்கு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வளாகத்தில் நடைபெற்ற பேரணியை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட அதிகாரி முருகன் வரவேற்றார். சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தலைமை தாங்கி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை துணை இயக்குநர் ரகுநாத் முன்னிலை வகித்தார். திட்ட அதிகாரி புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டம் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் கூறுகையில், தேசிய டெங்கு தினமானது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16ஆம் நாள் கடைபிடிக்கிறது. டெங்கு காய்ச்சல் ஏடிஎஸ் கொசுகள் மூலம் பரவி வருகிறது என்றும், இவை சுத்தமான தண்ணீரில் மட்டுமே இனப்பெருக்கம் செய்யக்கூடியது என்றும், எனவே பொதுமக்கள் தங்கள் வீட்டை சுற்றி டயர், பானை, ஆட்டுரல், தேங்காய் மட்டை போன்ற தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்களை தண்ணீர் தேங்காமல் தவிர்த்து வைக்க வேண்டும். மேலும் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகளான காய்ச்சல், தலைவலி, உடல் வலி ஏற்பட்டால் உடனே அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று ரத்த பரிசோதனை செய்து உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும். மேலும் புதுவையில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். பேரணியில் சுகாதாரத்துறையின் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார உதவியாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு இந்த ஆண்டிற்கான கரும்பொருளான டெங்கு கட்டுப்பாட்டிற்கான சமூக பங்கேற்பு பரிசோதித்தல், சுத்தம் செய்தல் மற்றும் மூடுதல் என்பதை பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். சுகாதார இயக்குநர் வளாகத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று கம்பன் கலையரங்கில் நிறைவு பெற்றது. தொழில்நுட்ப உதவியாளர்கள் செந்தில் வேலவன், சேதுபதி, பத்மநாபன் மற்றும் பூச்சியில் வல்லுநர் வினோத் ஆகியோர் பேரணியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். பேரணிக்கான ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர்கள் மகேஸ்வரி, மதிவதனன், உதவியாளர்கள் தயாளன், சரவணன் மற்றும் மலேரியா அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். இதயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் 22வது ஆண்டு விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவிகளுக்கு இதயாவின் பெருமை என்ற பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் இதயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் 22வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அவரை கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி பாத்திமா பூங்கொத்து வழங்கி அன்புடன் வரவேற்றார். மேலும் மாணவிகள் பாரம்பரிய பரதநாட்டிய நிகழ்ச்சியின் மூலம் விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு கலைநயமூட்டினர். விழாவில் புதுச்சேரி முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சமூக நலத்திட்டங்கள் குறித்த வீடியோ மாணவர்களுக்கு மெகா திரையில் திரையிடப்பட்டது. அதில் அன்னதானம், குடிநீர் சுத்திகரிப்பு பணிகள், தூர்வாரும் பணிகள், ஏழை மாணவிகளுக்கு கல்வி உதவி, மருத்துவ உதவிகள் மற்றும் மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட சமூக சேவைகள் இடம்பெற்றிருந்தன. இதனைத் தொடர்ந்து பேராசிரியர் கலைவாணி வரவேற்புரையாற்றினார். பின்னர் கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி பாத்திமா சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவிகளுக்கு இதயாவின் பெருமை என்ற புத்தகங்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவர்களின் பெற்றோருக்கும் சிறப்பு கௌரவ பரிசுகள் வழங்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி பாத்திமா, 180 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் அவசியத்தை உணர்த்துவதற்காக இந்த சபை தொடங்கப்பட்டது. அப்போது கல்விக்காக நடைபெற்ற புரட்சியைப் போல தற்போது சமூக முன்னேற்றத்திற்காக ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். தொடர்ந்து மாணவர்களிடையே உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஒரு காலத்தில் மாணவராக இருந்த நான் இன்று மாணவர்களை ஊக்குவிக்கும் மேடையில் நிற்பது மகிழ்ச்சியாக உள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டவன் நான். இளைஞர்களே இந்தியாவின் எதிர்காலம். இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், சமூக மாற்றத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என்றார். மேலும் அவர் பேசுகையில், 2050ஆம் ஆண்டுக்குள் புதுச்சேரியை சிங்கப்பூரை போன்ற வளர்ச்சி மாநிலமாக மாற்றும் நோக்கில் CBG நிறுவனத்தின் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளனர். மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் தொழில் முனைவோராக உருவாக வேண்டும். புதிய சிந்தனைகளுடன் சமூகத்திற்கு என்ன செய்யலாம் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். இறுதியாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோருக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். வில்லியனூர் தொகுதி சுல்தான்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் கொசு மருந்து தெளிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை சுல்தான்பேட்டை பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுல்தான்பேட்டை பகுதியில் கொசு உற்பத்தியை தடுக்க கழிவுநீர் வாய்க்காலில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் அப்பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கடந்த ஆட்சியில் தொடங்கி பாதியில் நிற்கும் பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது இப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் பணிகளை உடனடியாக தொடங்கி முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
மேலும் சுல்தான்பேட்டை பகுதி முழுவதும் குப்பைகள் வாரப்படாமலும் குப்பை தொட்டிகள் இல்லாமலும் உள்ளது. எனவே உடனடியாக சிறப்பு துப்புரவு பணிக்கு ஏற்பாடு செய்து இப்பகுதி முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். புதர்மண்டி கிடக்கும் வடிகால் வாய்க்கால்களை மழை காலங்களுக்கு முன் தூர்வாரி சீரமைப்பு செய்ய வேண்டும் என கொம்யூன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக புதுச்சேரி வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக அமைச்சருமான ஆனந்த் புதுச்சேரி நகரின் முக்கிய ஆலயங்களில் ஒன்றான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் சென்று சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி நேருவீதி பகுதியில் அமைந்துள்ள இந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்திற்கு அமைச்சர் ஆனந்த் அடிக்கடி வருகை தந்து வழிபட்டு செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. குறிப்பாக புதுச்சேரியில் தங்கியிருக்கும் நாட்களில் தினமும் ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசித்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமைச்சரான பிறகு முதல் முறையாக புதுச்சேரி வந்த அவர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் பூஜைகளில் பங்கேற்று வழிபாடு நடத்தினார். பின்னர் ஆலயத்தில் பக்தர்களுடன் கலந்துரையாடிய அவர் பொதுமக்களிடமிருந்து வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொண்டார். அமைச்சர் ஆனந்தின் வருகையொட்டி ஆலய நிர்வாகிகள் அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்காக அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் நேரில் சந்தித்து அமைச்சர் ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவித்தார். அப்போது கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில, மாவட்ட மற்றும் நகர நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள், பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் ஆனந்தின் வருகையால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் காணப்பட்டது. புதுச்சேரி அருகே திருவண்டார் கோவில் பகுதியில் தடை செய்யப்பட்ட 3 நம்பர் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருபுவனை காவல் நிலைய உதவி சப் இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் அப்பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருவண்டார் கோவில் பகுதியில் உள்ள சாராய கடை அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் ரகசியமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு மேற்கொண்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அவரை சோதனை செய்த போது கேரள மாநிலத்தை சேர்ந்த தடை செய்யப்பட்ட 3 நம்பர் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர் கொத்தபுரி நத்தம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஜானகிராமன் 57 என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஜானகிராமனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து லாட்டரி விற்பனைக்கு பயன்படுத்திய ஒரு மொபைல் போன் மற்றும் ரூபாய் 1170 ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளும் கைப்பற்றப்பட்டனர். கைது செய்யப்பட்ட ஜானகிராமனை போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையை தடுக்க போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மறைந்த INTUC தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரனின் 5ஆம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்ச்சியில் இன்று மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில INTUC தலைவர் GR பாலாஜி தலைமை தாங்கினார். நினைவு தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை உழந்தை கீரப்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்குரு சக்திவேல் பரமானந்த சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் அங்கு வந்திருந்த பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெருமாள் கோயில் வீதியில் உள்ள மாநில INTUC தலைமை அலுவலகத்தில் மறைந்த டாக்டர் ரவிச்சந்திரனின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு அவரின் சமூக மற்றும் தொழிலாளர் சேவைகளை நினைவு கூர்ந்தனர். பின்னர் மாநில INTUC தலைவர் GR பாலாஜி உசுறு தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டிற்காக டி-ஷர்ட்டுகளை வழங்கி ஊக்குவித்தார். தொடர்ந்து பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் ரவிச்சந்திரனின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் அருகிலும் உழவர்கரை சாலை தெரு பகுதிகளில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் இதில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, லட்சுமி நாராயணன், காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் கவுண்டர், அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில AITUC தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அந்தோணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், மாநில INTUC நிர்வாகிகள், ஆட்டோ சங்கம் மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், டாக்டர் ரவிச்சந்திரனின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளான பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வாழ்த்தி வழி அனுப்பினார்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள மஜித் முகமதியா பள்ளிவாசலில் உள்ள இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிவாசலை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் பொது பேரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் பொது பேரவை கூட்டம் பம்பாக்கிரபாளையத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் நிர்வாக குழுவினர் அனைவரையும் வரவேற்றனர். இச்சங்கத்தில் 42ஆம் ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்டது. இயக்குநர் குழு பொறுப்பேற்ற முதல் மத்திய கால கடன் 101 உறுப்பினர்களுக்கும் குறுகிய கால கடன் 79 உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் செல்வம், துணைத் தலைவர் குமரன், பொருளாளர் முனியன், இயக்குநர்கள் செல்வகுமார், அருள்தாஸ், பத்ரிஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மத்திய கால கடன் ரூபாய் 10 லட்சம் இருந்து ரூபாய் 13 லட்சமாக 1/8/2025 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. உறுப்பினர்களின் வேண்டுதலின்படி ரூபாய் 15 லட்சமாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கி வந்த கல்வி ஊக்கப்பரிசு இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இயக்குநர் குழு பொறுப்பேற்ற பிறகு கல்வி ஊக்கப்பரிசு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு முன்பு வழங்கியதை விட ரூபாய் 2000 உயர்த்தி ரூபாய் 5000 இருந்து ரூபாய் 7000ஆகவும், ரூபாய் 3000 ரூபாய் 5000ஆகவும், ரூபாய் 2000 ரூபாய் 3000ஆகவும் உயர்த்தி வழங்கப்பட்டது. 1/7/2024 முதல் ஏப்ரல் 2026 வரை மத்திய கால கடன் 101 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 10,01,20,000 ரூபாயும், குறுகிய கால கடன் 79 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 39,50,000 வழங்கப்பட்டுள்ளது போன்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.